வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது 2026 புத்தாண்டில் இந்த ஆண்டு முழுவதும் பணத்தட்டுப்பாடு வராமல் இருக்க ஜனவரி 1 தேதியன்று இந்த நேரத்தில் இந்த அதிசக்தி வாய்ந்த மரத்தை தொட்டு வணங்க வேண்டும். அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்வோம். எங்கள் சேனல் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. நம் இயற்கையில் பல ரகசியங்கள் மறைந்துள்ளன. இந்திய ரிஷிகளும் சில மரங்களை புனித மரங்களாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த கலியுகத்தின் கற்பக விருட்சம் மாமரம். வீட்டில் உள்ள எந்த விசேஷமானாலும் நிலைவாசலில் மாவிளை தோரணம் கட்டும் பழக்கம் நமக்கு உண்டு. மாமரத்திற்கு அதீத சக்தி உண்டு. லட்சுமி தேவிற்கு மாமரம் என்றால் மிகவும் பிரியம். மரத்தை தொட வேண்டிய நேரம் வழிபடும் முறை. மாமரம் செடியாக இருந்தாலும் இதை செய்யலாம். ஜனவரி 1 அன்று அதிகாலை எழுந்து குளித்து பூஜையறையில் தீபம் ஏற்றிய பிறகு ஒரு பித்தளை செம்பு அல்லது சொம்பு அப்படி சுத்தமான நீரை நிரப்பி அதில் ஒரு சிட்டையை மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் வாசனை மலரை போட வேண்டும். பிறகு அந்த தண்ணீரை தங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள மாமரத்திற்கு இதை ஊற்ற வேண்டும். பிறகு ஓம் லட்சுமி நாராயண நமக என 11 முறை சொல்லி 11 முறையும் அந்த மரத்தை தொட்டு வணங்கி அந்த இடத்திலேயே ஒரு 10 நிமிடம் உட்கார வேண்டும். பிறகு எழுந்து திரும்பி பார்க்காமல் வீட்டிற்குள் வர வேண்டும். இதனால் அந்த மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைத்து அந்த ஆண்டு முழுவதும் பணத்தட்டுப்பாடு வராது. அனைவருமே இந்த எளிய வழிபாட்டை செய்யலாம். இந்த வீடியோ பிடித்தவர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என எழுதவும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.